தமிழான நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷலான வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்விகள்ல ஹோம் தியேட்டர், அதுக்கு அடுத்தபடியா ப்ரொஜெக்டர் எப்படி வாங்கலாம், அதுல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஸோ அந்த வகையில இன்னைக்கு நான் எடுத்துக்கக்கூடிய டாபிக்கும் அது ரிலேட்டடான ஒரு விஷயம் தான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு ப்ரொஜெக்டரை வந்து யார் இன்வென்ட் பண்ணா, அந்த ப்ரொஜெக்ட்ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, எப்படி ஒர்க் ஆகுது, அது மட்டும் இல்லாம இதுல இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களுமே இன்னைக்கு இருக்கிற சூப்பரான வீடியோல ஷேர் பண்ணிக்க போறேன். சோ கண்டிப்பா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் ஃபார் வி தமிழ். என்னுடைய பெயர் விஜய். வாங்க இன்னைக்கு இருக்கிற வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ப்ரொஜெக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மூவிக்காக மட்டும்தான் கொண்டு வரப்பட்டது. ஃபர்ஸ்ட் மூவி ப்ரொஜெக்டருடைய நேம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜோப்ராக்சிஸ்கோப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேம்ல வந்தது. 1879ல பிரிட்டிஷ் போட்டோகிராஃபர் எட்விட் மயர்பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய நபரால உருவாக்கப்பட்டது தாங்க இந்த ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய ப்ரொஜெக்டர். இப்போ ஒரு ப்ரொஜெக்டர் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு லைட் சோர்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. இதுதான் லைட் சோர்ஸ். இதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா பிரிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லென்ஸ் வச்சிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா கோஆர்டினேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லென்ஸ் வந்து இங்க இருக்கும். இந்த பிரிசம் லென்ஸ் பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரத்யேகமான ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளே ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லென்ஸ் மூலமா தான் நம்மளுடைய ஸ்கிரீன், அதாவது அப் டு 120 இன்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னா 50 இன்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல வந்து ப்ரொஜெக்ட் ஆகுது. ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிளாஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து மொபைல் ஃபோனை வச்சோம் அப்படின்னா அதுல இருந்து சின்ன ஒரு கிளாஸ் ஷீட் மாதிரி, அதாவது ப்ரொஜெக்டர் கொஞ்சம் ரவுண்டாக மோல்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதில் ஒன்ஸ் மொபைலை தூக்கி அதில் வச்சுட்டு நீங்கள் மூவி ஏதாவது ப்ளே பண்ணீங்க அப்படின்னா அப்படியே வந்து ஸ்க்ரீனில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான கான்செப்டில் ரொம்பவே கிறிஸ்டல் கிளியராக பார்க்கறதுக்காக தான் வந்து இந்த ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரியான ஒரு பிரிசம் லென்ஸ் இல்லை கார்கேட்டர் லென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கான்செப்டில் உருவாக்கப்பட்டது. இனிஷியல் ஸ்டேஜில் ப்ரொஜெக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சிஆர்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டில் வந்து, அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் சிஆர்டி டிவி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. கிறிஸ்டல் ரே டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டிவிகளில் பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா பிக்சர் டியூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருசா கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான கான்செப்ட்ல தான் ப்ரொஜெக்டரும் இனிஷியல் ஸ்டேஜ்ல உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ல எல்சிடி ஆகவும் எல்இடி ஆகவும், அது மட்டும் இல்லாம டிபிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட்ல வருது. ஸோ எல்சிடி அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லுவாங்க. டிஎல்பி அப்படிங்கிறது வந்து டிஜிட்டல் லைட் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்இடி அப்படிங்கிற கான்செப்ட் உங்க எல்லாருக்குமே தெரியும், லைட் எமிட்டிங் டயோட் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட்ல உருவாக்கப்பட்டது. இது எல்லாத்துக்குமே ஒரே வேரியேஷன் தான். அந்த பிக்சருடைய ஸ்கொயரா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிளியரா பாக்குறதுக்கான ஒரு வியூ. அதை வந்து பாத்தீங்கன்னா எல்இடியில் ரொம்பவே ஷார்ப்பா கொடுத்துருப்பாங்க. பட் எல்சிடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். இதில் சிஆர்டியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். நீங்கள் என்னதான் பிக்சரை கிளியராக பார்த்தாலும் கூட உங்களால் ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிக்சரை பார்க்கறதுக்கான ஒரு எஃபெக்டிவ்னஸ் இருக்காது. கிட்ட போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புள்ளியாக தான் தெரியுமே தவிர அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரொம்பவே கிளியர் வியூ கொடுக்காது. பட் இந்த எல்சிடி அண்ட் எல்இடி, அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா டிஎல்பி அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிறிஸ்டல் கிளியராக ஹெச்டி ஹை குவாலிட்டியில் பார்க்கறதுக்கான பிக்சர் வியூ வந்து கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இந்த மாதிரியான டைப்ஸ்களில் தான் மார்க்கெட்டில் கிடைக்குது. பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி 4K அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. 1080 பிக்சல் ரேஞ்சில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஒரு ப்ரொஜெக்டர் நம்ம வீட்டுக்கு எப்படி பார்த்து வாங்கலாம் நீங்க கேட்டீங்கன்னா, டிஎல்பி இல்லைனா எல்இடி டைப்ல நம்ம கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ டிஎல்பி அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். நான் சொன்னது போல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிளியரான ஆப்ஜெக்ட் வியூவில் நல்ல என்லார்ஜான ஒரு ஸ்கிரீன் சைஸ்ல நம்மளால பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம வெயிட்டும் இருக்காது. சின்ன காம்பாக்டா இருக்கக்கூடிய அந்த டிவைஸ்ல இருந்து ரொம்பவே கிளியரா நம்மளால வியூ பண்ண முடியும். ஆப்ஜெக்ட்ஸ் எதுவா இருந்தாலும், இல்லது வீடியோஸ் பாக்குறீங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு சூப்பரா தெரியும். அப்படிங்கிறது தான் இந்த பேசிக்கான கான்செப்ட். நீங்க வாங்கக்கூடிய ப்ராஜெக்ட்ல டிஎல்பி இருக்கா இல்ல எல்இடி இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரெசல்யூஷன் அப்படின்னா இல்லங்க ஒண்ணு இல்ல, பிரைட்னஸ் குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. லூமென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல லக்ஸ் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய வீடுடைய பிரைட்னஸை பொறுத்து நம்மளுடைய அந்த வியூ ஆஃப் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் டார்க்னஸா இருக்கும். ஸோ நம்ம வீடு வந்து ரொம்பவே பிரைட்டா இருந்தது அப்படின்னா அந்த வரக்கூடிய ப்ரொஜெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே கிளியரா இல்லாம இருக்கும். அதுக்கு தான் வந்து 500ல இருந்து 1000 லூமினஸ் இருந்தது அப்படின்னா நீங்க நார்மல் ப்ரொஜெக்டரே வந்து வாங்கிக்கலாம், ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. பட் இதுவே உங்களுடைய லூமினஸ் லெவல் வந்து 2000 அண்ட் அபோவ்ல இருந்தது அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாங்கக்கூடிய ப்ரொஜெக்டர்ல வந்து லைட் எமிட்டிங் சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகப்படியா இருக்கணும். ஸோ அப்படி இருந்தா மட்டும்தான் உங்களால கிளியர் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய பிரசன்டேஷனா இருக்கட்டும் இல்ல வீடியோஸா இருக்கட்டும் எல்லா விஷயங்களையுமே பார்க்க முடியும். இதுக்காக தான் அதிகப்படியான பிரைட்னஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஜெக்டரை வாங்கணும்னு சொல்லுவாங்க. உள்ள இருக்கக்கூடிய அந்த லென்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய லைட்னஸ் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைட்னஸ்
உங்கள் வீடு அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் வாங்கக்கூடிய ப்ரொஜெக்டர் ரொம்பவே பிரைட்டாக இருந்தால் தான் நீங்கள் நல்லா கிளியர் வியூ பண்ண முடியும். அடுத்தபடியாக நம்ம என்ன மாதிரியான ஒரு ப்ரொஜெக்டர் வாங்க போகிறோம், காஸ்ட் வைஸ்லையும் சரி பர்ஃபார்மன்ஸ் வைஸ்லையும் சரி, இந்த மாதிரியான பிராண்ட் இதில் நல்லா இருக்குது. 1க்கு 4 ப்ரொஜெக்டரை போட்டு கம்பேரேட் பண்ணி நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை தான் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். காஸ்ட் அதிகமாக போக 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 இந்த உள்ள குவாலிட்டி பில்டும் நல்லா இருக்கும். பட் ஆனால் வந்து நம்மளுடைய பட்ஜெட் ரேஞ்சுக்குள்ளே வராது. ஸோ நம்மளுடைய பர்பஸ் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஜஸ்ட் ப்ரெசன்டேஷன் மட்டும் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு அதிகப்படியான காஸ்ட் தேவை உள்ள ஒரு ப்ரொஜெக்டர் நமக்கு தேவை கிடையாது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நார்மல் ப்ரொஜெக்டர் வியூ ப்ரொஜெக்டர் இருந்தால் மட்டும் போதும். இல்லை பர்ஃபார்மன்ஸ்லையும் நல்லா இருக்கணும், நான் ரெகுலராகவே வந்து ப்ரொஜெக்டரில் தான் மூவிஸ் எல்லாமே வாட்ச் பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் காஸ்ட்டை வந்து அதிக அளவில் ஸ்பெண்ட் பண்ணி நல்ல குவாலிட்டியான ஒரு ப்ரொஜெக்டரை வாங்குறது போல இருக்கும். ஒரு ப்ரொஜெக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நம்ம வந்து கேம் விளையாடிக்கலாம், இல்லை வந்து நம்மளுடைய லேப்டாப்போடைய ஸ்க்ரீனை வந்து அதுக்கு கொண்டு வரலாம், இல்லை ப்ரொஜெக்டர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், அதுவும் இல்லை மூவி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுக்கும் ப்ரொஜெக்டர் அப்படிங்கிற ஒரு அத்தியாவசிய நீடு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லார் வீட்லையுமே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாராலையும் காசு கொடுத்து போயிட்டு ஒரு மூவி தியேட்டரில் உட்காந்து மூவி பார்க்க முடியாது. பட் அந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன அவுட்புட்லாம் வேணும், ஹோம் தியேட்டர் அவுட்புட் வேணும், இல்லை லேப்டாப் கனெக்டிவிட்டி வேணும், HDMI வேணும், VGA போர்ட் வேணும், ஸோ எல்லா கனெக்டிவிட்டியும் இருக்கிற மாதிரி வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் கூட சில ப்ரொஜெக்டர்ல அவைலபிளா இருக்கு. அதனால எது உங்களுக்கு வேணும் அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க சூஸ் பண்றது போல இருக்கும். அதுதான் அவுட்புட், பெஸ்ட் அவுட்புட் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வாங்கக்கூடிய ப்ரொஜெக்டர் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அதுல ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அது மட்டும் நாய்ஸும் வரும். இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா பிரைட்னஸும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கும். அதோட கான்ட்ராஸ்டையும் நம்ம செக் பண்ணணும். ஸோ இந்த எல்லா விஷயங்களுமே வந்து கண்டிப்பா நம்ம பார்க்கணும். ஸோ அதனால நீங்க வாங்கக்கூடிய அந்த பிரத்யேகமான ப்ரொஜெக்டருடைய எக்ஸாக்டான ஒரு வியூ என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஆன்லைனில் போய்ட்டு ரிசர்ச் பண்ணுங்க, வெப்சைட்டில் போய் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் யூடியூப்ஸில் போய் வீடியோஸ் செக் பண்ணுங்க. ஸோ நீங்கள் வாங்கக்கூடிய நேமை போட்டு செக் பண்ணீங்க அப்படின்னா அதில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க டெக் யூடியூபர்ஸ். ஸோ நம்ம சேனல் மாதிரி. ஸோ அப்படி வாங்கும்பொழுது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கரெக்டான ஒரு பொருளை வாங்குறன்ற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் வாங்கலாம். ஏன்னா ஹீட் அதிகமாச்சுன்னா நீங்கள் என்னதான் ஏசி ரூமாக இருந்தாலும் தேவையில்லாமல் உங்களுக்கு அதிகப்படியான ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். இல்லை ஏசி இல்லாத ஃபேனாக ரூமாக இருந்ததுன்னா இன்னுமே அதிகமாக உங்களுக்கு ஸ்வெட்டிங் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. வாங்கக்கூடிய ப்ராடக்ட் நல்லா இருந்தால் தான் இப்போ ஒர்த் பையிங்காக இருக்கும். இந்த 5 விஷயங்களை மட்டுமே நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான ஒரு ஹோம் தியேட்டர் உள்ள ஒரு ப்ரொஜெக்டர் சிஸ்டத்தை நீங்கள் கண்டிப்பாக வாங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ப்ரொஜெக்டர் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன மாதிரியான ப்ரைஸ் ரேஞ்சில் நம்மளுடைய இந்தியாவில் கிடைக்குது, பெங்களூரில் கிடைக்குது, அலி எக்ஸ்பிரஸில் என்ன மாதிரியான ப்ரைஸ் ரேஞ்சில் கிடைக்குது. ஸோ எல்லாத்தையுமே வந்து நான் கீழே அழகாக மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான எல்லா வீடியோகளுக்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணிங்கன்னா அதுக்கு தேவையான ரிலேட்டடான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் நம்மளுடைய யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும். eGate 9i அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரொஜெக்டர் வந்து அமேசானில் அவைலபிளாக இருக்குது. 5400 ரூபாயிலேருந்து இது அவைலபிள் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 120 இன்ச் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வியூ பண்ணிக்க முடியும். இது ஒரு சூப்பரான ஆப்ஷன் கம்மியான ப்ரைஸில். ஸோ இதை உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனை பார்த்து அந்த லிங்கை போய் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த யூனிக் UC40 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரொஜெக்டர் இருக்குது. இது காஸ்ட் வைஸில் ரொம்பவே கம்மி, 4850 ரூபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரேஞ்சில் கிடைக்குது. ஸோ இதுலேயும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்னு பாருங்க. பட் நான் முன்கூட்டே சொன்னது மாதிரி அந்த ப்ரொஜெக்டரை விட இது கொஞ்சம் கம்மி தான். உங்களுக்கு பிக்சல் ரேஷியோவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி ஆகும். ஸோ அதனால உங்களுக்கு ஒர்த் பையிங்காக இருந்ததுன்னா பட்ஜெட்குள்ளே வந்ததுன்னா இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா BenQ M506P DLP அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான ப்ரொஜெக்டர். காஸ்ட் மட்டும் வந்து கேட்டிங்கன்னா ரொம்பவே அதிகம் அப்படின்னு தான் சொல்லணும். இதோடைய காஸ்ட் 25,000 ரூபாய்க்கு மேலே வரும். அதுக்கு தான் சொல்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே கிளியராக இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான ப்ரொஜெக்டர் வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை என்னுடைய ரூம் சைஸ் இவ்வளோ தான் இருக்குது, இதுக்கு என்ன ப்ரொஜெக்டர் வாங்கலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான ஒரு சஜஷனும் நம்ம சேனலில் வந்து கொடுக்கப்படும். ஸோ அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வாட்ச் பண்ணிவிட்டு என்ன மாதிரியான டவுட்ஸ்லாம் இருக்கோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டெக் சார்ந்த விஷயங்கள், டெக் எக்ஸ்பிளனேஷன், டெக் அவேர்னஸ், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்மளோட சேனலில் வந்துகிட்டு இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Tech4V தமிழ். நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்கும், அதையும் செக் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய எந்த ஒரு வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். மீண்டும் நல்ல சூப்பரான பதிவோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.